Hi guys, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சூட்டபிளான வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஆப் இது வந்து பார்த்தீங்கன்னா Appcreator24 அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி ஆல்ரெடி தமிழில் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம சேனல் இன்னொரு சேனலில் வந்து போட்ட வீடியோ தான் அது. ஸோ எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் ஒரு ஆப் வந்து எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது, எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாமல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்காக நீங்கள் எந்த ₹1 கூட பணம் செலவு பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே உங்களுக்கான ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரியான கேம்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆப்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி உள்ள வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா Appcreator24 அப்படின்னா அது என்ன, ஸோ அதை எப்படிலாம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு வீடியோ ஆப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா Sharechat இருக்குது. Sharechatல வந்து யூசர்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணி நம்ம டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி Sharechat மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், வீடியோ அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போய் Appcreator24 தமிழ்னு சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் போய் Appcreator24 தமிழ்னு சர்ச் பண்ணிங்கனாலும் ஃபஸ்ட்டாக ஒரே ஒரு வீடியோ தான் வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து Appcreator24 தமிழ் அப்படிங்கிறதுல ரெண்டாவது வீடியோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து தமிழில் எந்த வீடியோஸும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கங்க. ஸோ அந்த Appcreator24 எப்படி வந்து ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அந்த ஆப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த வீடியோ இருக்குது. ஸோ அதே பார்க்கறனால பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் வெப்சைட்டில் வந்துடுவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் வந்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டே உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் எதாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ பார்த்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி அந்த வீடியோவில் அந்த லாகின் டீட்டெயில்ஸே கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இல்லைனா கீழே வந்து சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அப்பை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் போயிடலாம். உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் மட்டும் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் மெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அதே மாதிரி கண்ட்ரி கேட்டிருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அந்த அக்செப்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். ஸோ இல்லை அப்படின்னா இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் டீட்டெயில்ஸை கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. அப்ளிகேஷன் அப்படிங்கிற கீழே வந்து உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஆல்ரெடி நான் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கனால அந்த என்ன ஆப் வந்து இப்போ ஆக்டிவில் இருக்கோ அதை மட்டும் காமிக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ புதுசாக வந்து ஒரு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆப் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ரெக்கவர் டெலிட்டட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் எத்தனை ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது லிஸ்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அடுத்து கிரியேட் ஆப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். இதில் வந்து ஆப்புடைய நேம் கேட்டிருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கு வந்து எப்படி நேம் க்ரியேட் எதாவது கொடுக்க போகிறீங்களோ அந்த நேம் கொடுக்கலாம் நீங்கள். அடுத்து ஆப்போடைய லோகோ. ஸோ அந்த ஆப்புக்கு வந்து ஒரு லோகோ இருக்கும், அந்த லோகோ கொடுத்துக்குவாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஃபால்ட்டாகவே இவங்க சில லோகோஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் சும்மா லோகோ இருந்தே கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இருக்கிற லோகோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லாங்குவேஜ் இருக்கும். ஸோ ப்ரைமரி லாங்குவேஜில் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுங்க, ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன லாங்குவேஜ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. எல்லா கண்ட்ரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறதா கொடுத்துருங்க. ஸோ அந்த ஆப் வந்து எந்த கண்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஆப் க்ரியேட் பண்ணி எந்த கண்ட்ரியில் பண்ண போகிறீங்க, வேர்ல்டு வைடு பண்ண போகிறீங்களா இல்லை இந்தியா மட்டுமா, இந்த மாதிரி எதுவும் கொடுத்துட்டு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அந்த ஆப் என்ன ஆப், என்ன மாதிரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு லைன் வேர்டு இருந்தால் போதும். அதை மட்டும் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ அடுத்த பேஜுக்குள்ளே போனால் உங்களுக்கு தீம் வந்து செலக்ட் பண்ணி சொல்லி கேட்டிருக்கும். ஸோ அதாவது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அந்த தீம் வந்து உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ப்ளூ கலர், கீழே வந்து பிளாக் கலர், இந்த மாதிரி மேலே வந்து தீம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் வந்து என்ன டிசைன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து தீம்ஸ் இருக்கும். எந்த தீம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் மேனுவல் கலராக கூட எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக கேட்டிருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. எதாவது கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்திருக்கும். இதில் தான் வந்து நம்ம ஆப் வந்து என்ன கண்டென்ட்டோ அதை வந்து நம்ம மெயினாக கொடுக்க வேண்டியது.
அதாவது ஒரு வெப்சைட்டை ஆப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை நம்ம சொன்ன மாதிரி வீடியோ ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களா, ஒரு டிவி ஆப்பாக, ஒரு ரேடியோ ஆப்பாக, ஒரு கேம்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி எது அப்படிங்கிறத இங்கே தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக வெப்சைட்டை வந்து ஆப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துள்ள போயிடுறேன். பட் உள்ளே போய் நம்ம எடிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், என்ன வந்து சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போது வெப்சைட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா டைட்டில் அப்படின்னு இருக்கும். ஸோ டைட்டில் வந்து அந்த வெப்சைட்டுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் அதே மாதிரி கொடுத்துருங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் எப்படி காப்பி பண்ணி கொடுத்துட்டேன். டைட்டில் வந்து சும்மா அதில் கொடுத்தாச்சு. ஸோ உள்ளே போய் நீங்கள் அந்த வீடியோ ஆப் மாதிரி கன்வெர்ட் பண்ணணுமா, இல்லை கேம்ஸாக கன்வெர்ட் பண்ணணுமா, என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே போகிறதுக்காக மட்டும் தான் சும்மா ஒரு ப்ராசஸ் மாதிரி இப்போ கொடுத்துட்ருக்குது, எக்ஸாம்பிளுக்காக கொடுத்து உள்ளே போகிறதுக்காக. ஸோ அது வந்து கொடுத்து கோ டு ஆப் மேனேஜர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் வந்துடும். ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன எடிட் வேணாலும் பண்ணிக்க முடியும் ஆப்பில். ஸோ பட் மற்ற இருக்கிற ஜென்ரல் இன்ஃபோ, டிசைன்ஸு, செக்ஷன்ஸ், ஆஃபீஸ், ப்ராடக்ட்ஸ், சென்ட் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னென்ன ஒவ்வொரு ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபோ, டிசைன்ஸ் இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அதுவே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கொஞ்சம் பெரிய வீடியோவை போயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லென்த்தாக வரும். ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபோ மட்டும் பார்த்தலாம். அதில் வந்து நேமுக்கு அதற்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேக்கேஜ் நேம் அப்படிங்கிறது நம்ம ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது பேக்கேஜ் நேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதை அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அப்படியே விட்டலாம். அடுத்து வெர்ஷன் நேம் இருக்கும். ஸோ வெர்ஷன் நேமில் வந்து நீங்கள் இப்போ மற்ற ஆப்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.2, 1.3 இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். லோகோ மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து சேவ் ஆயிரும். ஸோ ஜென்ரல் இன்ஃபோவில் வந்து மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு ஆப்புக்கும் எடிட் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் எத்தனை ஆப் கிரியேட் பண்ணாலும் சரி, மற்ற எல்லா செட்டிங்ஸும் ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபோ எடிட் பண்ண வேண்டியிருக்கும். கீழே செக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் எடிட் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற எல்லாமே எல்லா ஆப்புக்கும் சேமாக ஒரே மெத்தட் தான் வரும். அது வந்து அந்த வீடியோவில் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவில் அதை மட்டும் சொல்ல ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வீடியோ ஆப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ஆப் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷேர்சாட் மாதிரி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். பார்க்குற யூசர்ஸ் ஒருத்தங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்பு. ஸோ ஒருத்தரோட கமெண்ட்ஸில் இன்னொரு அந்த சேனல் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ஒரு மூவிஸை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு யாராச்சும் டெலிகிராம் சேனல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து மூவிஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆப், இந்த ஆப் தான். ஸோ உங்களுக்கு காமிக்கும், பார்த்தாலே தெரியும். அதில் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஆப்போட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி மாடல்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கூட நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் இந்த உங்களுக்கு தேவையான ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டெமோ ஆப் மாதிரி இருக்கும், வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை மாடலை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே போய் அதில் போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களாம் மேனுவலாக கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ அதில் வந்து பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ள விசிட் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சும்மா ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அது வந்து அந்த வீடியோ பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஆப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயினாக அந்த வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து வீடியோ ஃபுல்லாக அடுத்து பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஆப் போய் பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போது ஒரு வெப்சைட்டை வந்து அப்படியே ஆட் பண்ணோம். ஸோ அந்த வெப்சைட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ ஆப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிரியேட் பண்ணிக்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வெப்சைட் ஆப்பாக தான் இருக்கும். அதாவது இந்த வெப்சைட்டை தான் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு தான் வந்து வீடியோ ஆப். ஸோ அந்த வீடியோ ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே வந்து செக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஆப்பில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். செக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ காமிக்கும். ஸோ அதான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஸோ அதை கண்டிப்பாக பார்த்து வந்துடுங்க. ஸோ அடுத்த செக்ஷன்ஸில் வந்தீங்கன்னா அந்த வெப்சைட் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது உள்ளே இருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுடலாம், இதை கடைசியில் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கிரியேட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து ஒரு வெப்சைட் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, HTML ஆப்பாக கிரியேட் பண்ணுறது, ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்படி கிரியேட் பண்ணுறது, நிறைய ப்ளே ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ்க்கான ஆப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அடுத்து ஒரு மியூசிக்கு ஆப் கிரியேட் பண்ணலாம், வீடியோ ஆப் கிரியேட் பண்ணலாம். ஸோ அமேசான் மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் எதாவது சேல் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆப்பும் கிரியேட் பண்ணலாம், சேட்டிங் ஆப் கிரியேட் பண்ணலாம், குவிஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையாலாம் கொடுத்துருப்பாங்க. கேம்ஸ் கூட நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கேம்ஸ் அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வேணால் ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு இப்போ வந்து வீடியோ ஆப் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த சோசியல் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம மெயினாக பண்ணால் தான் நம்மளுடைய அந்த வீடியோ ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. டைட்டில் வந்து சும்மா வீடியோன்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ வீடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து செக்ஷன்ஸ் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும். அதாவது இப்போ சேட்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹேஷ்டேக் வந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது செக்ஷன் வைஸில் காமிக்கும். ஸோ இப்போ யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா அதிகமாக வியூஸ் போன வீடியோ, ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ, மோஸ்ட் லைக்டு வீடியோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரித்து ஃபில்டர் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் காமிக்கணுமா, அந்த ஆப்பில் நீங்கள் அதெல்லாம் ஷோ பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு யூசர் வந்து உங்கள் ஆப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறாருன்னா அவர் அப்லோட் பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு காமிக்கணுமா, இல்லை நேற்று அப்லோட் பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு காமிக்கணுமா, அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறதா இங்கே செட்டிங்ஸு. அதிகமாக ஓட் பண்ண வீடியோ ஃபஸ்ட்டாக காமிக்கணுமா, இந்த மாதிரிலாம் ஃபில்டர் ஆப்ஷன்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல செக்ஷன் எடிட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நீங்கள் இங்கே எடிட் பண்ணுறது தான் வந்து உங்களோட ஆப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும், மற்ற யூஸ் பண்ணுறவங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த இருக்கிற பெஸ்ட்டு ஓட்டர் அப்படின்னா அதிகமாக லைக் பண்ண வீடியோ அப்படின்னு அந்த செக்ஷனு, அதை வந்து சைடில் நீங்கள் ஏதாவது கஸ்டம் நேம் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபார்மேட் எப்படி காமிக்கணும், அதாவது சைடில் வீடியோவோட அந்த தம்ப்நெயில் மாதிரி காமிக்கணுமா, சைடில் டெக்ஸ்ட் மாதிரி காமிக்கணுமா, இல்லை அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ யூடியூப் வீடியோவில் பார்த்திங்கன்னா மேலே வந்து வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வீடியோஸ் இருக்கும், கீழே வந்து அதோட டைட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே வந்தார் அப்படியே. அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோஸோட கமெண்ட்ஸ் வந்து எனபிள் பண்ணணுமா, இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுடைய அந்த ஆப்லேயே வந்து வீடியோக்கான கமெண்ட்ஸ் எனபிள் பண்ணுறீங்களா, எஸ் ஆர் நோ கொடுத்துவாங்க. அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ வந்து இப்போ ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ பற்றின சின்ன லைன் எழுதி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கலாம். இது என்ன வீடியோ அப்படிங்கிறத ஒரு லவ் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எதாவது கொடுத்து ஸ்டேட்டஸ் வீடியோ அப்லோட் பண்ண நினச்சாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து ஸோ கிரியேட்டர் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிரியேட்டர் நேம் வந்து அந்த அப்லோட் பண்ணுற யூசர் வந்து உள்ளே வரும்போது சைன்அப் பண்ணி வந்திருப்பார். ஸோ அந்த சைன்அப் பண்ணி வரும்போது அவர் என்ன நேமில் வந்திருக்காரு அப்படிங்கிறது அதை காமிக்கும். யார் அப்லோட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் காமிக்கணுமா வேண்டாமான்னு கேட்கும். அது எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐகான்ஸ் ஆஃப் ஆல் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கு வந்து அவங்களோட யூசர்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணியிருந்தாங்கன்னா அது உள்ளே வரும்போது இப்போ நமக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நேம் இதில் ஆட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஷோ பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து டவுன்லோட் பட்டன் வந்து எனபிள் பண்ணணுமா, பார்க்குற எந்த ஒரு யூஸராக இருந்தாலும் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி எனபிள் பண்ணியிருக்கணும், எஸ் ஆர் நோ கொடுத்துவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க, அதாவது மாதிரி மூவிஸ் ஆப் வந்து அப்லோட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் மூவிஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தேவை, மற்றவங்க டவுன்லோட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எஸ்ஸும் கொடுத்துக்கணும். ஸோ ரிவ்யூ பப்ளிஷ் யுவர் பிஃபோர் வீடியோனா யூசர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து அவங்க நீங்கள் அப்லோட் பண்ணாதான் வந்து அந்த ஆப்லேயே காமிக்கும். ஸோ வந்து அவங்க அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக வரும். ஸோ அட்மின்கிற பொறுப்புலேருந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து அந்த ஆப்பில் காமிக்கும். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து அந்த வீடியோ வந்து காமிக்காது. ஸோ ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கேட்டகரிஸில் வந்து அது என்ன கேட்டகரி அப்படின்னு இருக்கும், அது காமெடி கேட்டகரியா இல்லை ஸோ அந்த மாதிரி என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்த கீழே லாகின் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லாகின் டைப்பில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற யூசர் வந்து லாகின் பண்ணி உள்ளே வரணுமா, இல்லை லாகின் பண்ணாமே உள்ளே வரலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோ செக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாகின் பண்ணி உள்ளே வந்தால் தான் அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிவிட்டு கூகுளில் யூஸ் பண்ணி அலோவ் பண்ணுற அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரொஃபைல் இமேஜ் ப்ரைவேட் சேட்ஸில் அலோவ் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு யூசர் வந்து இன்னொரு யூசர் கூட ப்ரைவேட் சேட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும் வேணால். ஸோ இவ்வளோ தான் வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ஸாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ அது வந்து நீங்கள் அந்த மாதிரி பழைய வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மீதி எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ செக்ஷன் எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயினாக சொல்லியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. பட் நமக்கு அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் ஆட் பண்ணியிருந்தோம், அந்த செக்ஷன் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை யாராவது இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா இந்த வீடியோஸ்க்கான செக்ஷன் தான் காமிக்கும். அவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் வந்து ரிவ்யூ யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏதாவது யூஸர் வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினச்சா பிளாக் பண்ணிக்கலாம். ஏதாவது வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்களே இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களுடைய அட்மின் அப்படிங்கிற பொறுப்பு வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து வீடியோஸ் ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட்ஸ். ஸோ மீதி வந்து இந்த ஆப்பில் எப்படி ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுறது, அந்த ஆட்ஸை எப்படி வந்து யூஸரை யூஸ் பண்ணும்போது ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆப்போட டெமோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் போய் டவுன்லோட் பண்ணி இது எப்படி இருக்கா டிசைன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ இல்லைனா அதுக்கான தனி வீடியோஸும் கிரியேட் பண்ணுறதுக்கு கொண்டு வரோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, யாராவது ஏன் பண்ண நினச்சிங்க அப்படின்னாலும். ஸோ எப்படி ஒரு ஆப் வந்து ஃப்ரீயாக வித்தவுட் கோடிங்கில் எந்த ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு யாராவது தெரியப்படுறதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.